நல விரும்பிகளுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ரோஸ் மில்க் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் பன்னீர் ரோஸ் அதிகமாக பூத்துருந்துச்சு. ஸோ அதனாலேயே ரோஸ் மில்க் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் இருக்கிற இதழ்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதழ்கள் மட்டும்தான் தேவை. இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நீங்கள் வேணால் வெளியில் போட்டு செடியாக வச்சுக்கலாம். இதோட எதிர்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பெட்டல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் ஆஃப் பெட்டல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு பவுல் அதாவது ஒரு வடை சட்டி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதாவது கம்மியாக இதில் வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எசன்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு தான் நம்ம தண்ணி வேணும். தண்ணி கொஞ்சம் சுண்டும், அதனால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கேன். இது கொதிச்சு வர வரைக்கும் அப்படியே நம்ம வெயிட் பண்ணணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ அது கொஞ்ச நேரம் ஆகட்டும். 2 minutes லேட்டர். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இந்த பெட்டல்ஸ் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஒரு 5 minutes to 10 minutes வரைக்கும் கொதிச்சுட்டு வரட்டும். ஸோ எல்லா பெட்டல்ஸுமே பிங்க் கலரில் இருக்கிறது ஒயிட் கலரில் மாறி இந்த வாட்டர் பிங்க் கலரில் மாறும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வர வரைக்கும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இடையில பார்த்துக்கோங்க அது கலர் மாறுதா இல்லையான்னு. ஸோ நீங்களே பார்க்கலாம் எப்படி ரோஸ் கலரில் வந்திருக்கு அப்படின்ட்டு, பிங்க் கலரில். ஸோ இந்தளவுக்கு நல்லா பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே ஆற விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். அது ஆறி போகிற நேரத்தில் நான் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ அது நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே சப்ஜா சீட்ஸும் ரெடி ஆகிடும். ஸோ இந்த எசன்ஸ் நம்ம ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ இது ஃபில்டர் பண்ணி எடுத்தோடனே கலர் இப்படி தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பாலாக இதுக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ காய்ச்சின பால் எடுத்து இந்த எசன்ஸில் ஊற்றிக்கலாம். ஸோ ஃபைனலாக ரோஸ் மில்க் இப்படி தான் இருந்துச்சு. இது கூட நம்ம சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ சப்ஜா சீட்ஸையும் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு.
இதில் நீங்கள் வந்து ஹாட்டாக குடிக்கணும்னா எப்படியே குடிச்சிக்கலாம். இல்லை கோல்டாக குடிக்கணும்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கோல்ட் ரோஸ் மில்க் ஆயிரும். தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் ரோஸ் மில்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.